Hello students, welcome to J Tuitions. In the video, exercise 5.2 6th sum பார்க்கலாம். Check whether minus 150 is the term of the AP 11, 8, 5, 2. So இது AP கொடுத்துட்டாங்க. AP கொடுத்துட்டாங்கன்னா A ஓட வேல்யூ and common difference D ஓட வேல்யூ எல்லாம் எழுதிடணும். And என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா minus 150 அப்படின்ற term இந்த APல ஒரு termஆ வருதா அப்படின்னு நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. So solution AP கொடுத்தனால A ஓட வேல்யூ 11 எழுதிக்கலாம். D is equal to 8 minus 11 is equal to minus 3. So இப்போ இந்த minus 150 ஒரு டேர்மா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், இந்த minus 150 லாஸ்ட் டேர்மா எடுத்துக்கலாம். எப்பவுமே கொஸ்டின்ல செக் வெதர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இதோட லாஸ்ட் வேல்யூ minus 150 அசியூம் பண்ணிப்போம். அசியூம் பண்ணி இதை a to the base n எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். a to the base n ஓட வேல்யூ minus 150 எடுத்துக்கோங்க. So next நம்மளோட as usual AP நாலே உள்ள formula a to the base n is equal to a plus n minus 1 into d. So இதுல எல்லாமே substitute பண்ணிடுங்க. a to the base n ஓட placeல minus 150 is equal to a ஓட placeல 11 plus n ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. So n minus 1 அப்படியே இருக்கட்டும். d ஓட வேல்யூ minus 3. So minus 150 is equal to 11. இந்த minus 3 into n இங்க plus அப்படியே இருக்கட்டும். minus 3n மறுபடியும் minus 3 into minus 1 plus 3 ஆயிடும். minus into minus plus. Again minus 150 is equal to 11 plus into minus minus 3n plus 3. So இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். So n மட்டும் ஒரு சைடு இருக்கட்டும், மிச்சம் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துங்க. So minus 150 is equal to இங்க 11 plus 3 14 minus 3n. So minus 150 இந்த plus 14 இங்க வரும்போது minus 14 is equal to minus 3n. So minus 150 minus 14 minus 164 is equal to minus 3n. So இங்க minus and minus cancel. So அப்படியே நான் வந்து உல்டாவா எழுதுறேன். 3n is equal to 164. So n ஓட வேல்யூ n is equal to 164 divided by 3 வருது. So இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம். So டிவைட் பண்ணுவோம். 3 5s are 15. So balance 116. 3 4s are 12. So இது mixed fractionல வருது. என்னோட வேல்யூ வந்து 54 2 by 3 அப்படின்னு வருது. So இந்த சம்ல minus 150 லாஸ்டா ஒரு டேர்மா நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். அப்ப என்னோட வேல்யூ நமக்கு எப்படி வந்திருக்கு, ஒரு ஃபிராக்ஷனா வந்திருக்கு. என்னன்றது பொசிஷன். ஸோ நமக்கு அது எந்த பொசிஷன்ல இருக்கு, இத்தனாவது பிளேஸ்ல இருக்கு அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டா வரல. ஃபர்ஸ்ட் பொசிஷன்லயோ இல்ல செகண்ட் இல்ல தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் அந்த மாதிரி எதுவுமே வரல, ஒரு ஃபிராக்ஷனா வந்திருக்கு. ஸோ இங்க நம்ம பிளேஸ் டிசைட் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க செக் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம், minus 150 இஸ் நாட் அ டேர்ம் அப்படின்னு எழுதலாம். So minus 150 is not a term because n should not be in fraction. So அவ்வளவுதான். Next sum பார்ப்போம். Question number 7 பார்க்கலாம். Find the 31st term of an AP whose 11th term is 38 and 16th term is 73. So என்னெல்லாம் given அதை எடுத்து எழுதிருங்க. a to the base 11 is equal to 38 கொடுத்திருக்காங்க and 16th term 73 கொடுத்திருக்காங்க. So a to the base 16 is equal to 73. And 31st term of an AP. Find the 31st term of an AP. So a to the base 31 நம்ம கண்டுபிடிக்கணும். So questionல எப்பவுமே இந்த மாதிரி a to the base 11 is equal to 38 and a to the base 16 இந்த மாதிரி ஏதாவது a to the base கொடுத்து some values கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை ஃபார்முலால ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா a to the base n is equal to a plus n minus 1 into d. So a to the base 11 எப்படி எழுதலாம், a plus n ஓட பிளேஸ்ல 11 இருக்கு. So 11 minus 1 10d எழுதிக்கலாம். And a to the base 11 ஓட வேல்யூ என்னது, கொஸ்டின்ல 38 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி a to the base 16 அந்த ஃபார்முலால எழுதும்போது a plus 15d வந்துரும் is equal to கொஸ்டின்ல 73 கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஏதாவது ஒன்று a அல்லது d எலிமினேட் பண்ணணும். ஸோ இங்க a காமனா இருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்றதுக்கு கீழே உள்ள செகண்ட் ஈக்குவேஷனை மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இங்க பிளஸ் இருக்கு, பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாமே பிளஸ் ஆயிடும். புதிய சிம்பிள்ஸை கீழே எழுதிக்கோங்க மைனஸ். ஸோ இப்போ புதிய சிம்பிள்ஸ் தான் கன்சிடர் பண்ணணும். a மைனஸ் c கேன்சல் ஆயிடும்.
10 minus 15 minus 5t is equal to 38 minus 73. So ரெண்டும் minus பண்ணிட்டு greater number ஓட symbol minus, so minus போட்டுருங்க. So இப்போ 73 minus 38 உங்களுக்கு 35 வந்துரும். So இப்போ minus minus cancel, d is equal to 35 by 5. 5 sevens are 35. இப்போ d ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. So next a ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. So இந்த d ஏதாவது ஒரு equationல substitute பண்ணுங்க. நம்ம first equationல substitute பண்ணலாம். அப்போ a plus 10 into d ஓட வேல்யூ 7 is equal to 38. So a plus 10 into 7, 70 is equal to 38. So a is equal to 38 minus 70. So 38 minus 70 na minus பண்ணிட்டு greater number ஓட symbol greater number 70 அதோட symbol minus, so minus symbol போட்டுங்க. இனி minus பண்ணிடுங்க. minus பண்ணீங்கன்னா 32 வந்துரும். So a ஓட வேல்யூ உங்களுக்கு minus 32. இப்போ a and d கிடைச்சாச்சு. So இன்னொரு term கண்டுபிடிக்கணும். a to the base 31 கண்டுபிடிக்கணும். ஃபார்முலால substitute பண்ணுங்க. a plus 30d வந்துரும். இதுல a and d ஓட வேல்யூஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So substitute பண்ணிடுங்க. a ஓட வேல்யூ minus 32 plus d ஓட வேல்யூ வந்து 7. So 30 into d ஓட வேல்யூ 7 substitute பண்ணிடுங்க is equal to minus 32 plus 7 3s are 21. So 210 is equal to minus 32 plus 210 உங்களுக்கு 178 வந்துரும். So a to the base 31 ஓட வேல்யூ 178 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.